தஞ்சை பல்கலைக்கழக மூலிகை பண்ணையில் 1600 அரிய வகை மூலிகைகள் நடப்பட்டன. தஞ்சை பல்கலைக்கழகத்தின் மூலிகை பண்ணையில் 5.30 ஏக்கர் பரப்பளவில் அரிய வகை மூலிகை செடிகள் வளர்க்க இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஆய்வாளர்கள் பயன்பெறும் வகையில் அரிய வகை மூலிகைகளான முருகொட்டி, பாம்புகலா, சீமை அகத்தி, நத்தை சூரி, புனைமீசை உள்ளிட்ட 1600 வகையான மூலிகை தாவரங்கள் இங்கு நடப்பட்டது. இந்த மூலிகை பண்ணையில் கலப்பு மர காடுகளை உருவாக்கும் வகையில் தேக்கு, மா, பலா, புங்கை உள்ளிட்ட 6000த்திற்கும் மேற்பட்ட மரக்கன்றுகளும் வருங்காலத்தில் 35 கோடி ரூபாய் வருமானம் தரக்கூடிய செம்மர கன்றுகளும் நடப்பட்டுள்ளன. இந்த செடிகளை தமிழ் பல்கலைக்கழகமும் தமிழ்நாடு காகித நிறுவனமும் பராமரிக்க ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது. இந்த மூலிகை பண்ணையில் மூலிகை அறிவியல் ஆய்வு கூடம் ஒன்று செயல்படுகிறது. இவர்களுடைய ஆராய்ச்சிக்கு பயன்படக்கூடிய 80 மூலிகைகளை தமிழ்நாடு அரசினுடைய காகித ஆலை நிறுவனத்தோடு இணைந்து இந்த மூலிகை பயிர்கள் நடப்பட்டு உள்ளன. இப்போது இந்த மூலிகை பண்ணையிலே கிடைக்கக்கூடிய மூலிகைகளை வைத்துக் கொண்டு சித்த மருத்துவத்துறையும் மூலிகை அறிவியல் துறையும் பல அரிய ஆய்வுகளை அவர்கள் செய்ய இருக்கின்றார்கள். மூலிகை பண்ணையில ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நிறைய மூலிகைகள் வந்துட்டு இருக்காங்க. நிறைய செடிகள்லாம் கிராமத்துல கிடைக்கிறது தான். ஆனா அவங்களுக்கு அதோட பயன்கள் தெரியாததுனால அது அழிஞ்சிட்டு வருது. இங்க அதை நாங்க பயிரிடும் போது நிறைய பேர் கேட்டு வாங்குறாங்க. என்னென்ன எது எனக்கு யூஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி கேட்டு நிறைய பேர் வாங்கி பயனடைஞ்சிட்டு இருக்காங்க. தஞ்சை பல்கலைக்கழகம் சார்பில் கிராம மக்களிடம் மரம் வளர்ப்பு குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது.